கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு, அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ இழந்ததை எல்லாம் நான் பெற்று தருவேன். அமர்க்களமாக சொல்கிறார் இல்லையா? நம்ம எத்தனை பேர் கேள்வி கேட்டுட்ருக்கோன்றது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அத்துணை பேருக்கும் பாபா பதில் சொல்லியிருக்கிறார். நீ இழந்ததையெல்லாம் நான் பெற்று தருவேன். அதோட பாட்டில் பாபா, இன்றோடு உன் கஷ்டங்கள் தீர்ந்தது, எல்லாம் கைகூடும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 3 அருள்வாக்கு கொடுத்துருக்கார். ஒரு அருள்வாக்கு 3 பதில்கள் இதில் இருக்குது. நீ இழந்ததையெல்லாம் நான் பெற்று தருவேன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இன்றோடு உன் கஷ்டங்கள் தீர்ந்ததுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. எல்லாம் கைகூடும்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ யாரெல்லாம் கேள்வி கேட்டிங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் பதில் கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரைக்காலை சேர்ந்த சகோதரி வசந்தா அம்பலவாணன். என்ன அற்புதங்க சகோதரிக்கு. சகோதரியை பற்றி ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இருக்குது, அது அந்த எபிசோட்லேயே சொல்கிறேன். பிரமாதமான ஒரு சகோதரி, பாபாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சகோதரி. பாபா சகோதரிக்கு பேரனை காப்பாற்றி கொடுத்து, மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பேரனை காப்பாற்றி கொடுத்து அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். அடுத்த மதுரையைச் சேர்ந்த ஒரு சகோதரி, மகனுக்கு ஒரு பிரச்சனை, பாபாவின் பாதங்களை தான் பிடித்து கொண்டார்கள். பாபா உங்களால் தான் முடியும், நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்ற எனக்கு தெரியும், எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னா அப்படி வராங்க. நேரில் நின்று பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காருங்க, காணிக்கையை பெற்றுக்கொண்டு. அதானே சாய்நாதர் இல்லையா? சாய்நாதர் நேரில் வருவார், எந்த ரூபத்தில் வருவாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அமர்க்களப்படுத்தியிருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம்னா, நம்ம அத்துணை பேருக்கும் ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கிறார் சாய்நாதர். ஜாக்கிரதையாக இருங்கள், இந்த உலகில் ஏமாற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்கிறார் ஒரு அற்புதத்தின் மூலமாக. தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி ஒரு மிகப்பெரிய தொகையை ஸ்கேமில் இழக்கிறார்கள். இன்றைக்கி நிறைய சகோதரிகள் பணம் இழந்து விட்டேன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் சொல்கிறாரு, என்ன செய்யணுங்கிறதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் சாய்நாதர். இந்த அற்புதத்தை தரிசனம் செய்யிருக்கிறோம். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சகோதரி வசந்தா அம்பலவாணன் அவர்களுக்கு. சகோதரியை பற்றி நான் இன்ட்ரோ சொல்லும்போது ஒரு முக்கியமான தகவல் இருக்குதுன்னு சொன்னேன். சகோதரி யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஷீரடி தெய்வம்னு ஒரு புத்தகம் நம்ம சேனல்லே நான் அதுக்கு விமர்சனம் கொடுத்துருந்தேன். அந்த புத்தகத்தின் ஆசிரியர் சகோதரி. என்ன புத்தகங்க அது! சச்சரிதம் படித்து விட்டு எனக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு சொன்ன அத்துணை பேரும் ஷீரடி தெய்வத்தை படித்து விட்டு எளிய தமிழில் இருக்கிறது, பிரமாதமாக இருக்கிறதுன்னு எத்தனையோ சகோதரர்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, எத்தனையோ சகோதரர்கள் என்கிட்ட பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறீர்கள். அந்த புத்தகத்தின் ஆசிரியர், அந்த புத்தகத்தை அற்புதமாக வடிவமைத்தவர் சகோதரி வசந்தா அம்பலவாணன் அவர்கள். வாய்ப்பு கிடைச்சா அந்த புத்தகத்தை வாங்கி அற்புதமாக படியுங்கள், தெளிவாக புரியும். அது எளிய தமிழில் பிரமாதமாக இருக்கும் அந்த புத்தகம் ஷீரடி தெய்வம். சரி, இப்போ சகோதரியை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். சகோதரிக்கு பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் இல்லையா? பாபாவுக்கு நெருக்கமான சகோதரின்னு சொன்னேன். எதனால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா, ஹேமத் பந்த் தான் சச்சரிதம் எழுதினார் இல்லையா? அவர் எழுதினார்னா பாபா சொல்ல அவர் எழுதினார், பாபா தான் எழுதினார். அப்போ இந்த ஷீரடி தெய்வத்தையும் சாய்நாதர் தான் எழுதியிருக்கிறார். இந்த ஷீரடி தெய்வத்தை எழுதுவதற்கு வசந்தா அம்பலவாணனை தேர்ந்தெடுத்திருக்கிறார் சாய்நாதர் இல்லையா? இப்போ புரியுதா அவங்க எவ்வளோ நெருக்கமானவர்கள்னு சொல்லிட்டு. சகோதரிக்கு என்ன அற்புதங்க! பேரனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பேரனை காப்பாற்றி அமர்க்களப்படுத்தி இருக்கிறார்.
நம்ம சச்சரிதமில் படித்த இன்ஸ்டன்ட் மாதிரியே இருக்குது. அந்த சம்பவம் நடந்த விதம்லாம் பார்த்திங்கன்னா, நான் இப்போ சொல்லி முடித்தப்புறம் அந்த சச்சரிதமில் என்ன இருக்குன்றதையும் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் அது. சரி, என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரிக்கு ஒரு மகள் இருக்காங்க. மகளுடைய மகன் தான் இந்த குழந்தை, குட்டி பையன், 6ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. தீபாவளி நேரம், தீபாவளி எவ்வளோ கொண்டாட்டம் இல்லையா? அது அந்த ஏஜ் குரூப்புங்கும்போது தீபாவளின்னா ஒரு ஸ்பெஷல் தான். பள்ளியிலும் சரி, நண்பர்களிடம் சரி, தீபாவளி வருதுன்னா அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்போம். அடுத்து ஒரு மாதம் அது நடந்து முடிஞ்ச விஷயத்தையே பேசிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா தீபாவளி ஒரு அற்புதமான பண்டிகை. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம நிறைய ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறோம். அன்றைக்கெலாம் அப்படி கிடையாது. எங்கள் காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மட்டும்தான் புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதனால தான் தீபாவளி எங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் எங்களுக்கு இல்லையா? சரி, இப்போ சகோதரியின் அற்புதத்துக்கு வருவோம். சகோதரியின் பேரன் தீபாவளியை கொண்டாடுகிறார், சந்தோஷமாக இருக்கார். அவர் கண்ணாடி போடுற பழக்கம் உண்டு. கண்ணாடி அவுத்து வச்சுட்டு போயிடுவார். இந்த குழந்தைங்க எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. கண்ணாடி போட்டுக்கொண்டா போட்டுக்க மாட்டாங்க, கழட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் சகோதரி கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க, தம்பி கண்ணாடி போடாமல் இருக்கக்கூடாது ராஜா, கண்ணாடி போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. அவன் கண்ணாடியை போட்டு கொண்டு போய் வெளியில் போய் விளையாடுறான். பட்டாசுலாம் வெடித்தான். அடுத்த நாள் காலையில் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மீண்டும் பட்டாசுலாம் வெடித்து எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ காலைல டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சு, கண்ணாடியை மாட்டினார், கிளம்பி வெளில போயிட்டார். நண்பர்களோடு விளையாடிட்டு இருக்கார். அப்போ நண்பர்கள் ஒரு வினோதமான ஐடியாவை தம்பிக்கு கொடுக்குறாங்க. எல்லோரும் பேசி தான் கொடுக்குறாங்க. இந்த வெடிக்காத பட்டாசெல்லாம் நிறையா கிடக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு குழாயில் போட்டு நம்ம அது பற்ற வைப்போம். அது புஸ்வான மாதிரி சொர்ன்னு வரும், பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி சொல்கிறார். எல்லோரும் ஆமதிக்கிறார்கள். உடனே அதை செயல்படுத்துகிறார்கள். ரோட்டில் இருக்கிற எல்லா வெடிக்காத பட்டாசையும் எடுத்து உடச்சி உள்ளே போட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டு, அதோட விபரீதம் தெரியாத வயது அது இல்லையா? அது என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா விதவிதமான பட்டாசோட மருந்து அது. ஏன்னா ஒரு பட்டாசுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு இல்லையா? இதை உள்ளே தூக்கி அந்த குழாயில் போட்டாங்க. இப்போ பத்தம் வச்சாச்சு. மீதி பசங்கள்லாம் தள்ளி ஓடி போயிட்டாங்க. தம்பி மட்டும் துருன்னு இருப்பார். அதனால் என்ன பண்ணியிருக்காரு, என்னது ரொம்ப நேரமாக எரியவே இல்லைன்னு கிட்ட போய் மூஞ்சி காட்டுறாரு. அது பொங்கி பயங்கரமாக அடிக்குது அப்படி வெளியில். தம்பியோட முகம் ஃபுல்லாக வெந்து போச்சு. கண்ணாடி இருந்ததுனால கண்கள் காப்பாற்றப்பட்டது. ஐயோன்னு கத்துறாங்க. யார்? இந்த அடிபட்ட தம்பி கத்தலை, மீதி சுற்றி இருக்கிற அத்தனை பசங்களும் கத்துறாங்க. இந்த சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்து சகோதரியோட மகன் எல்லாம் ஓடி வராங்க வெளியில் பார்த்தா குழந்தையோட முகம் ஃபுல்லாக வெந்திருக்கு. ஆனால் இவங்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. போய் குழந்தைய பிடிக்கிறாங்க. என்னடா வலிக்குதாடா, காந்துதா, இல்லை ஏதாவது பண்ணுதான்னா, எனக்கு ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறான் அவன். அப்புறம் குழந்தைய உடனே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அங்கே இருக்கிற ஜிஹெச்சுக்கு தான் ஓடுறாங்க. மருத்துவர்கள் சத்தம் போடுறாங்க, அம்மா தீக்காயம் ஏற்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு தண்ணியால் கழுவணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன் பண்ணல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணியில் கழுவ வச்சு இங்கேயே அட்மிட் பண்ணுங்கள், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம் கூட்டு போக வேண்டாம், நாங்கள் பிரமாதமாக பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. அற்புதமாக தனி ரூம் கொடுத்து அற்புதமாக குழந்தையை பார்த்து கொள்கிறார்கள். சகோதரி வீட்டிலேருந்து வரும்போதே உதியும் பாபாவின் படமும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த படத்தை அந்த ஏசி டக்ட், அந்த ரோடு போகுது இல்லைங்களா, அந்த பைப் லைன், அதில் வச்சாங்க பாபாவோட படத்தை. அங்கேருந்து பாபா டைரெக்டாக தம்பியை பார்த்துக்கிட்டு இருக்கார், குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கார். உதி எடுத்து நெத்தியில் வச்சு விட்டாங்க. தொடர்ந்து சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்கு. மருத்துவர்களே வியந்து போயிடுறாங்க, ஏங்க இவ்வளோ பெரிய தீக்காயம் பட்டிருக்கு, உங்கள் பேரனுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லையே, அவன் ஒன்றும் வலிக்கவே இல்லைங்கிறானே, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. எல்லோரும் வருகிறவர்கள் போகிறவர்கள் அத்தனை பேரும் சொல்லுகின்ற விஷயம், இந்த பையனுக்கு தீக்காயம் பட்டிருக்கு, ஆனால் இவன் வலிக்கவே இல்லைங்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. 25 நாட்கள் சிகிச்சை. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் செய்வோம், எல்லாம் பண்ணுவோம்னா நாங்கள் எல்லாமே பண்ணோம். நான் தொடர்ந்து பாபாவின் நாமங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் புத்தகம் வைத்து சச்சரிதம் படித்து கொண்டே இருக்கிறேன். நான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குழந்தைய பார்க்க வந்தவங்கெல்லாம் சொன்ன ஒரு அதிர்ச்சி தகவல், இப்படி விடக்கூடாதுங்க, இது முடிஞ்ச பிறகு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஃபேஸை கரெக்ட் பண்ணிவிடுங்க, அதுக்கு கண்டிப்பாக லட்சக்கணக்கில் செலவாகும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த பயம், குழந்தை என்ன மாதிரி மாற்றம் வரும் குழந்தைகிட்ட, இந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட ஒரு எண்ண ஓட்டம் போய்கொண்டே இருக்கிறது. நான் பாபாட்ட தான் ப்ரேயர் பண்ணுறேன், பாபா எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது,
இந்த முகத்தை, அற்புதமான அந்த அழகான முகத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொடுக்க வேண்டும். நான் இந்த பாபாட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் தொடர்ந்து சச்சரிதம் படித்து கொண்டே இருந்தேன். 25 நாட்கள் கழித்து பெரிய மருத்துவர் வந்தார். வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அம்மா ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி, தம்பிக்கு வேறு எந்த சிகிச்சையும் தேவையில்லை, பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், இப்போ தோல் உறிஞ்சு ஒரு பிங்க் கலர் ஸ்கின் வருது, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரியல் ஸ்கின் வந்துடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, தெளிவாகிடுவார், நீங்கள் எந்த சிகிச்சைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னாங்க. டாக்டர் சொன்னார், நாளைக்கு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. டாக்டர் கிளம்பி அந்த பக்கம் போகிறாரு. சகோதரி அந்த பேர குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. கண்ணா, உன்னை காப்பாற்றினது பாபா தாத்தா தான். எவ்வளோ உன்னை சேஃபாக காப்பாற்றி, உனக்கு எந்த வலியும் இல்லாமல் உன்னை பாதுகாத்து, சச்சரிதமில் ஒரு கதை இருக்குது, உனக்கு தெரியுமா? ஒரு குழந்தை வந்து தீக்குள்ளே விழுந்துடும், தன்னுடைய கரங்களை கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியில் விடுவார். வேதனையை சாய்நாதர் ஏற்றுக்கொள்வார். அதே போல் உன்னுடைய விஷயத்திலும் சாய்நாதர் வேதனையை ஏற்றுக்கொண்டு உன்னை காத்திருக்கிறார். இந்த விஷயத்தை பேரங்கிட்ட சொல்லிவிட்டு சகோதரி மனதிற்குள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்பா, நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க, என் கூட தான் இருக்கீங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக சகோதரி ஒரு படம் ஒன்று வச்சாங்க இல்லையா, அந்த படம் படபடன்னு அடிக்குதான். பேரன் பார்த்துட்டு, பாட்டி நீங்கள் படம் வச்சிங்கல்ல, அந்த படம் பாருங்கள் எப்படி ஆடுது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. காற்றுல ஆடுறதா தான் 20 நாள் ஆடி இருக்கணும். இந்த 20 நாள் ஆடாத படம் இன்று நான் கேள்வி கேட்டவுடன் பாபா வந்து நான் இங்கு தான் இருக்கிறேங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா, பாபா நம்மோடு தான் இருக்கிறார், நம்மை பாதுகாப்பதற்கு நம்மோடு தான் இருக்கிறார். சகோதரி பிரமாதமாக சொல்லி முடித்தாங்க. இன்றைக்கி குழந்தை அற்புதமாக இருக்கான்னா பாபாவின் ஆசீர்வாதத்தோடு பிரமாதமாக இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ சொன்ன கதையை அதுலேயே சகோதரி வாயாலே அந்த விஷயத்தையும் சொன்னாங்க இல்லையா, அந்த சச்சரிதில் வந்த கதை. ஒரு குழந்தை நெருப்புக்குள்ளே விழுந்துடும், பாபா நெருப்புக்குள்ளே கைவிட்டு அதை காப்பாற்றுவார் இல்லையா. அந்த மாதிரி சகோதரியின் பேரனையும் காத்து நின்றிருக்கிறார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் இல்லையா அந்த குழந்தைக்கு. அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடிக்கும்போது அவர் தான் சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒருத்தர் என்னை கும்பிட்டா போதுங்கிறார் இல்லையா. அப்போது சகோதரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சகோதரிக்கு ஆசீர்வாதமாக செய்திருக்கிறார் சாய்நாதர். நீ என்னுடைய சச்சரிதத்தை எளிய தமிழில் மாற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பணியை சிறப்பாக பண்ணாங்க சகோதரி. இன்று அந்த குடும்பத்தை காத்து நின்றிருக்கிறார் சாய்நாதர். சகோதரி இந்த அற்புதத்தை சொல்லிவிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா, நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்தால் சாய்நாதர் ஓடி வருவார், நம்மை காத்து நிற்பாருங்கிறத என் அற்புதத்தின் மூலமாக புரிய வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள்னு சொன்னாங்க. உண்மை, சத்தியம். சகோதரின் அற்புதத்தின் மூலமாக ஒரு பிரமாதமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடியுங்கள் அப்படிங்கிறார். பிடித்துக்கொள்வோம் இல்லையா. அவர் எதாவது காசு கேட்குறாரா, பணம் கேட்குறாரா, வஸ்திரம் கேட்குறாரா, எதுவும் கிடையாது. சாயின்னு கூப்பிடு ஓடி வருவேங்கிறார். நம்மை காப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அதான் நிதர்சனமான உண்மை. இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் மதுரையைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு மகனை காத்து நின்றிருக்கிறார் சாய்நாதர். அது என்ன அற்புதம், பிரமாதமான அற்புதம். தரிசனம் செய்வோம். மதுரையைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி, நம்மிடம் அன்புடன் பாஸ்டருடன் பேசி கொண்டிருக்கிற சகோதரி, மகனுக்கு ஒரு பிரச்சனை, அதற்காக பாபாவிடம் முறையிட்டிருக்கிறார்கள். கோரிக்கை வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். என் மகனை அற்புதமாக மாற்றி என்னிடம் திருப்பி கொடுங்கள் பாபா, எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும், என் மகனுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேண்டும். சகோதரி அற்புதமாக ப்ரேயர் பண்ணுறாங்க, தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சகோதரியின் கண்களில் பட்ட ஒரு நிகழ்ச்சி, நம்ம கோபுரம் டிவியோட நிகழ்ச்சி, 9 வியாழக்கிழமைகள் 9 விளக்குகள், இந்த பூஜை தான் கண்ணில் படுது. சகோதரி தெளிவாக பாபாட்ட பேசுகிறாங்க. 9 வியாழக்கிழமைலாம் நான் காத்திருக்க மாட்டேன், 9 நாட்கள் இந்த பூஜையை செய்வேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு அன்பு இருந்தால் பாபாவிடம் இப்படி பேச முடியும் இல்லையா. நம்ம அப்பாட்ட தான் நம்ம இப்படி பேச முடியும். அழகாக பேசுங்க, பாபாவிடம் அமர்ந்து பேசுங்கள். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பேசுங்கள், திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அது போல் அவரிடம் பேசுங்கள். சகோதரி பாபாட்ட பேசுகிறாங்க, இந்த பூஜைக்கு 9 நாள் செய்வேன், நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணணும், அவன் குணமாவான், சரியாவான், இந்த பிரச்சனை முடிவுக்கு வருங்கிற மாதிரி நீங்கள் என்னிடம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட தெளிவாக உட்காந்து பேசுகிறாங்க.
பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 6ஆம் நாள் வந்துருச்சு. எந்த பதிலும் வரல. பாபா நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னா நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க சகோதரியை ஒரு ஜோசியர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. ஜோதிடர்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கர்மாவால் இந்த அவஸ்தை நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் மகனுக்கு. முன்னோர்கள் பிரார்த்தனை ஒன்று பாக்கி இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான பரிகாரமும் சொல்லியிருக்கிறார்கள். அதே பரிகாரம் நான் நீங்கள் சொன்ன அதே பரிகாரத்தான் ஜோதிடர் சொன்னார். நான் ஜோதிடரே சொன்னேன், இந்த விஷயத்தை கோபுரம் டிவியில் அண்ணா எங்களுக்கு சொல்லிட்டாரு, அப்போ அதை பண்ணுங்கம்மா அப்படின்னாரு. சரி நான் அதை கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். 7ஆம் நாள் 8ஆம் நாள் நான் பாபாட்டேருந்தே பதில் வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஜோதிடர் சொன்னதும் பாபாட்டேருந்து வந்த பதில் தான். எப்படி நீங்கள் சொன்னீங்களோ அதே பதில் தான் ஜோதிடர்னு சொன்னார். அப்போ அது உண்மை, கர்மா உண்மை, பித்ரு தோஷம் உண்மை, இதெல்லாம் உண்மை. அதற்குண்டான பரிகாரம் நான் செய்கிறேன். ஆனால் இது முழுமையாக குணமாகும்னு நீங்கள் உங்கள் வயால் சொல்லணும் பாபா. அதான் சகோதரி கேட்டுகிட்டே இருக்காங்க. 8 நாள் ஆயிடுச்சு. 8ஆவது நாள் பூஜை முடிச்சாச்சு. கடைக்கு போகலான்னு சகோதரி கிளம்புறாங்க. கடை தெருவுக்கு போகும்போது நடந்து போயிட்டுருக்காங்க. சகோதரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டுருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரியவர் சைக்கிளில் வந்தவர் இறங்கி, ஏம்மா ரெட் கலர் சாரி இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படிங்கிறார். சகோதரி சுற்றி பார்க்குறாங்க, யாருமே ரெட் கலர் சாரி இல்லை, சகோதரி மட்டும்தான். என்னையான்னு கேட்டாங்க. ஒன்றை தான் கூப்பிட்றேன் வா அப்படிங்கிறாரு. இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சகோதரி நினச்சிக்கிட்டே கிட்ட போகிறாங்க. கிட்ட போன உடனே அவர் மேலே கீழே அப்படியே சகோதரியை பார்த்துட்டு, இன்றோடு உன் கஷ்டங்கள் தீர்ந்தது, போ கிளம்பி போ, இந்தா விபூதி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த விபூதியை எடுத்து கொடுக்க வந்தவர் சகோதரி கை நீட்டினா, கை நீட்டாத உன் முந்தானையை காட்டு அப்படிங்கிறாரு. சொல்லும்போது புல்லரிக்குது எனக்கு. அந்த முந்தானையை நீட்டின உடனே விபூதியை போட்டுட்டு எனக்கு 2 ரூபா காணிக்க கொடு அப்படின்னா சகோதரிக்கு புரிஞ்சிருச்சு. வந்தது யார் என்று சகோதரி புரிந்து கொண்டார்கள். இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னா, அண்ணா எங்கள் வீட்டில் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு பாபா இருப்பார்ண்ணா, அதே முகம். நான் கண்களில் கண்ணீரோடு 2 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அவர் கையில் வாங்கலை, இந்த பையில் போடு அப்படின்னாரு. விபூதி பையில் போட்டேன். ஏறி போயிட்டே இருந்தார்ண்ணா சைக்கிளில். எனக்கு பதில் கொடுத்து விட்டார் சாய்நாதர். நான் பதிலுக்காக தான் காத்திருந்தேன். அப்பா பதில் சொல்லுங்கள். நான் 8ஆம் நாள் பதில் கிடைத்தது. அந்த பூஜைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. 9 வியாழக்கிழமைகள் 9 விளக்குகள், ஒரு வியாழக்கிழமையும் ஒரு விளக்காக ஏற்றிக்கிட்டே போகணும். அப்படி செஞ்சோம்னா நமக்கு பதில் கிடைக்கும். சத்தியமான உண்மை. எப்படி சகோதரிக்கு கிடைத்ததோ அதுபோல் உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்து 9ஆவது நாள் நன்றியோடு பாபா கிட்ட அந்த பூஜையை செய்து முடித்தேன்னா, இன்று என் மகன் பரிபூர்ணமாக குணமானான். சகோதரி எப்படி அமக்களமாக சொன்னாங்க பாருங்கள். அன்றைக்கி வந்து சொன்னார்ல, இன்றோடு உன் கஷ்டங்கள் தீர்ந்ததுன்னாரு. சகோதரியோட பெரிய கஷ்டமே அதுதான். அதானே அருமையாக சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. இன்றைக்கி நமக்கு அருள்வாக்கு தானே கொடுத்தார் இல்லையா. இன்றோடு உன் கஷ்டங்கள் தீர்ந்தது. அப்போ பாருங்கள், அது எங்கிருந்து வந்தது அந்த வார்த்தை. அதுதான் சாய்நாதர் நமக்கு அருள் வழங்க காத்து கொண்டிருக்கிறார். நம்ம நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடிக்க வேண்டும். அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்குங்க, சாய்நாதர் ஓடி வருவார் இல்லையா. அப்படி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்த ஒரு சகோதரிக்கு எப்படி ஓடி வர்றார் பாருங்கள் சாய்நாதர். அமர்க்கலப்படுது. அடுத்த அற்புதம் அதுதான். இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். நம்ம அத்துணை பேருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறார் சாய்நாதர். இதுபோல் இருக்காதீர்கள் அப்படின்னு நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன விஷயம், அதை நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம பிரமாதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். சைவரணம் சர்வஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வகுணபடாந்தே அதிபுரோ தேவங்குண சகல விடேதனாம் திரட்டாதாம் அஸ்யாமிருதமானாதாம் கோபுரம் டிவி சர்வசாயி பக்த மகாஜனானாம் சர்வேடாம் சககுடும்பானாம் க்ஷேம தைரிய வித்யவதியாயுளாரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தீர்த்தமரோக திடகாத்திரகாஷதீர்த்தம் தன தானிய சக்ஷந்தான சகல சௌபாட்டிகார்த்தம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பலசித்யர்த்தம் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் சகல காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் ஞான சாய்நாத குருவே நமோ நமः பாதாரவிந்ததோ சதானா மத்திய கரிஷ்யமः
ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं तत्त्वातीत गगनसदृशं तत्त्वमज्ञादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षीभूतं साईनाथं त्रिगुणरडितं सद्गुरुं तं नमामि साईनाथाय नमः दत्तस्वरूपाय नमः सच्चिदानन्दाय नमः अनन्तकोटि ब्रह्माण्ड नायकाय नमः राजाधिराज योगिराजाय नमः परब्रह्माय नमः सच्चिदानंद गुरुवे नमः ज्ञान गुरुवे नमः परमगुरुवे नमः परमानंद गुरुवे नमो नमः परात्पर गुरुवे नमो नमः अखंड सच्चिदानंदाय नमः अखिल जीववत्सलाय नमः अखिल वस्त्रविस्ताराय नमः अक्बाराण्यभिवन्दिताय नमः अखिलासेदानविट्टाय नमः अखिल वेदप्रियाय नमः अखिलाण्डस्वरूपी पिण्डे पिण्डे वृत्तिदाय नमः अग्रण्याय नमः अग्र्यभूम्ने नमः अगणितगुणाद नमः असौकसन्निवर्धने नमः अचिन्तमहिम्ने नमः असलाय नमः अच्युताय नमः अजातशत्रवे नमः अज्ञाननिविरादानां समाज नमः अजन्म स्थितिनाशकाय नमः अनीमादिविभूषिताय नमः मद्युन्यतधुनीज्वालाम् आक्वैव निवर्तकाय नमः मद्युल्व नमः शारदा भक्तश्री नमादितीर्थवस्थाय नमः अतिनम्रस्वाभगाय नमः अन्नदान सदानिट्टाद नमः अदितिभुकुशेतुभुगे नमः अदृश्य लोकसञ्चारिण्यै नमः अतृष्टपुरधरिष्ट्रे नमः अद्वैतानन्द तत्त्वज्ञानाद नमः अद्भुतानंद सक्तदे नमः अधिष्ठानाय नमः अधर्मेरतिरते नमः अधियज्ञाय नमः अधिभूताय नमः अधिदैवताय नमः अत्तक्षकाय नमः अनन्तनाम्ने नमः अनन्तगुणभूषणाद नमः अनन्ताचार्य विद्याय नमः अनल्गादिमानिदाद नमः कर्मत्वंसने नमः कर्म कर्म विचारणाद नमः कर्मबीजं श्याम कर्त्रे नमः कर्म निर्मूल श्यामाद नमः कर्म व्याधि विभोगिने नमः कर्मबन्ध विनाशकाद नमः कमलीपकारिणे नमः कला प्रत्यक्ष दैवताय नमः कलियुग वरदाद नमः कलियुगबोधनाय नमः कष्टनाशकर औषधाद नमः ज्योतिरशास्त्र रहस्याद नमः ज्योतिर्ज्ञान प्रदाद नमः सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरवे नमो नमः अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकवन्दना मृत्युर्मुक्षीयमामृतात् धनं धान्यं वशुं भगपुत्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्यमस्तु राजाय प्रत्येकदागिनेः मम भजम्बैः श्रवणाय कुर्महे समे कामां कामकामाय मह्यं कामेश्वरोगैः श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुवे नमः एकमुख कर्पूर नीरांजन दीपम दर्शदामि साईनाथ महाराज की जय अनेवरुक्कुम ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, துணி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த பிரமாதமான அற்புதம் எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய சகோதர சகோதரிகள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தொகையை நாங்கள் ஆன்லைனில் இழந்து விட்டோம், இதை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக பேசுகிற சகோதரிகள் போக பேசாத சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்கீங்க. பணத்தை இழந்து விட்டு யாரிடம் சொல்லாமல் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்காகத்தான் பாபா இந்த விஷயத்தை சொல்கிறார். இதோடு மட்டுமல்ல, இனிமேல் யாரும் இதில் ஏமாறக்கூடாது, அதற்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்கிறார். ஆன்லைனில் பணத்தை இழப்பது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஆசை. அங்கே தான் நம்ம பணத்தை இழக்கிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கு என்ன கிடைக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? நியாயமாக நமக்கு என்ன கிடைக்கும் அதுதான் கிடைக்க வேண்டும். 100 ரூபாய்க்கு 200 ரூபா கிடைக்குதுன்னா அது நியாயம் இல்லை, சத்தியமாக நியாயம் இல்லை. அதில் அங்கு தான் நாம் ஏமாறுகிறோம். இதுபோல் தான் உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். நிறைய பேர் ஏமாந்து விட்டு என்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு. இழந்ததை
நான் பெற்றுத்தருவேன்கிறார் பாபா. நிச்சயமாக பெற்றுத்தருவார். இன்றைக்கி ப்ரேயரே அதுக்கு தான். இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனையே இழந்ததை பெற்றுக் கொடுங்கள் பாபா. அதற்காக தான் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நான் 25ஆம் ஷிரடி போகிறேன். மாமரத்துக்கு போவேன். மாமரத்தில் துணி பூஜை செய்யும்போது இந்த ப்ரேயரை தான் நான் பிரதானமாக வச்சு பண்ண போகிறேன். ஏன்னா அங்கே இழந்ததை பெற்றுத்தரும் அற்புதமான இடம் மாமரம். அந்த இடத்துல நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். வாங்கிப்போம். சகோதரின் அற்புதத்துக்கு வருவோம். சகோதரி தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி ஒரு மிகப்பெரிய தொகையை இழந்து விட்டார்கள். மன வருத்தத்தோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். நான் சம்பாதிச்ச காசு என்னுடைய சொந்த காசுனா கூட பரவாயில்ல, என் கணவர் சேர்த்து வைத்த அத்தனையுமே நான் இழந்துட்டேன் இதில், இல்லையா? நல்ல மனிதர் கணவர், அவர் எதுவுமே சொல்லலையாம். சரிம்மா, போனது போட்டும் விடு, நம்ம சம்பாதிச்சுக்கலாம், ஒன்றும் கவலைப்பட. இப்படி யார் சொல்லுவாங்க, இல்லையா? சகோதரிக்கு அந்த ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல கணவரை மனிதராக கொடுத்திருக்கிறார். சகோதரி மனசுக்குள்ளேயே அப்படி புடுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். பாபா, என் கணவருக்கு நான் அந்த பணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், உங்கள் ஆசீர்வாதம் அதை எனக்கு பெற்றுக் கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி பாபாட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு. அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, அம்மா இதெல்லாம் திருப்பி கிடச்சதா சரித்திரமே இல்லைம்மா, ஏன்னா அவங்களெல்லாம் பிடிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. உங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, நான் எங்கள் அப்பா மேலே உள்ள நம்பிக்கையில் நான் கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நிச்சயமாக என் அப்பா எனக்கு பணத்தை திரும்ப வாங்கி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரி சச்சரிதம் படிக்கிறார்கள், சவணமஞ்சரி படிக்கிறார்கள், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், 5 விளக்கு பூஜை எல்லாம் பண்ணுறேன்னா நான். அதற்கு பலன் கொடுத்தார் சாய்நாதர். காவல்துறை எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா உங்கள் அமௌண்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு, நீங்கள் கோர்ட் ஆர்டரோடு வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோர்ட் ஆர்டருக்கு நான் என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட காசும் கிடையாது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கோர்ட்டுக்கு போனால் ஒரு மிகப்பெரிய தொகையை லாயர் ஃபீஸாக கேட்குறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு பெரியவர் சொன்னார், ஃப்ரீ லீகல் அசிஸ்டன்ட் ஒன்று இருக்குமா, நீங்கள் அங்கே போய் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு ஃப்ரீ லாயர் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த முறையை நான் கையாண்டு அங்கே போய் நான் எழுதி வச்சுட்டு வந்தேன். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு. அங்கிருந்து எந்த பதிலுமே எனக்கு இல்லை. அந்த 3 மாதத்திற்குள்ளே நான் ஆன்லைனில் வேலைக்கு சேர்ந்தேன். சேல்ஸ் வேலைக்கு தான் சேர்ந்தேன்னா சிறுக சேர்த்து நான் இழந்த தொகையில் பாதி தொகையை நான் சேமித்து விட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கணவருக்கு இந்த தொகையை கொடுக்கணும், அந்த தொகையை வந்தப்புறம் சேர்த்து கொடுப்போன்னு சொல்லி நான் பேங்க்லேயே வச்சுருந்தேன் நான். அப்போ எனக்கு அந்த ஃப்ரீ லீகல்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உங்களுக்கு லாயர் கிடச்சாச்சு, வாங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. நான் சென்றேன். அந்த லாயர் நல்ல மனிதர், எனக்கு சில வழிமுறைகள் சொன்னார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டார், எல்லாத்தையும் கொடுத்தேன், எல்லாம் சப்மிட் பண்ணேன். அம்மா கோர்ட் ஆர்டர் வந்துடும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுக்கு வந்து நான் ஆரம்பித்த பூஜை 9 வியாழக்கிழமைகள் 9 விளக்குகள் பூஜையை ஆரம்பித்தேன். தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 8 வாரம் முடிஞ்சிருச்சு. 8 வாரம் முடிந்த பிறகு எனக்கு அந்த லாயர் ஃபோன் பண்ணி, அம்மா உனக்கு கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு பாபாவுக்கு ஓடி போய் நன்றி சொன்னேன். அந்த விளக்கு பூஜை அப்படி ஒரு அற்புதமான பூஜை. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது நமக்கு அருளாசிகளை அள்ளி கொடுக்கும் பூஜை. அதனால் எல்லாருமே அந்த பூஜையை செய்ய ஆரம்பிங்க. என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 9 வியாழக்கிழமைகள் 9 விளக்குகள், ஒரு வியாழக்கிழமையும் ஒரு விளக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். கடைசி வியாழக்கிழமை 9 விளக்குகள் வச்சு பூஜை பண்ணணும். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்பி வைக்கிறேன். அற்புதமாக அந்த ஆர்டரை பெற்றுக் கொடுத்தார் அந்த லாயர். அப்புறம் அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்தேன். அவங்க உடனே பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணி தொகையை எனக்கு கிடைக்குமாறு செய்தார்கள். 50% தொகை எனக்கு திரும்பி வந்துருச்சுண்ணா, எனக்கு போதும். ஏன்னா 50% அப்பா எனக்கு நான் வேலை பார்த்து எனக்கு கொடுத்து விட்டார். இப்போ என் கணவரிடம் நான் அந்த தொகையை ஒப்படைத்தேன். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்காக இந்த அற்புதத்தை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் யாரும் ஏமாறக்கூடாது.
அதிகமாக பணத்திற்கு ஆசைப்பட்டு நம்முடைய தொகையை இழந்து விடக்கூடாது. இந்த ஸ்கேமில் யாரும் இனிமேல் மாட்டவே கூடாது. யாராவது இந்த தொகைக்கு இந்த தொகைன்னு சொன்னாங்கன்னா அது நியாயமானதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது அநியாயமாக தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து அதில் இறங்காதீங்க. இதான் பாபா நமக்கு உணர்த்துகிறார். நியாயமான கோரிக்கைகள் சாயிநாதரால் நிறைவேற்றி தரப்படும் இல்லையா? அதே போல் நியாயமான சம்பாத்தியங்கள் நம்மை தேடி வரும். அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை சாயிநாதர் அள்ளி கொடுப்பார். நம் தேவைகளை அள்ளித்தரும் அற்புதமான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாயிநாதர். சகோதரி பிரமாதமான இந்த அற்புதத்தை நம்மோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி பாபா நமக்கு 3 அற்புதங்கள் கொடுத்தார். அதோடு கூட என்ன அருள்வாக்கு கொடுத்தார்ல, நீ இழந்ததையெல்லாம் நான் பெற்று தருவேன், இன்றோடு உன் கஷ்டங்கள் தீர்ந்தது, எல்லாம் கைகூடும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாதமான 3 பதில்களோடு ஒரு அருள்வாக்கு கொடுத்தார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான எபிசோடு, அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காக ப்ரேயர்னு கேட்டிங்கன்னா, இதுபோல் இழந்த தொகைகளை பெற்றுக்கொடுங்கள் பாபா, நியாயமாக என் சகோதர சகோதரிகளுக்கு சேர வேண்டிய தொகையை பெற்றுக்கொடுங்கள் பாபா. அதற்காகத்தான் இன்றைக்கி ப்ரேயர். வாங்க ப்ரேயர் பண்ணுவோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.